தக்காளி ஊறுகாய். தக்காளி ஊறுகாய் செய்யறத காமிக்கிறேன். தக்காளி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு புளி கொஞ்சம் ஒரு லெவல், இந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய், 4 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா இதை கொட்டி வதக்கணும். கழுவிட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி நல்லா ஒரு தட்டு போட்டு நல்லா மூடிடணும். இந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கின பிறகு இது தேவையான பொருள் எல்லாமே, காஞ்ச மிளகாய் எல்லாமே தேவையான பொருள். இதை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு வதக்கணும்னா அது சுருண்டு வந்துடும். அப்படியே செல்லாம் வந்த பிறகு அது எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றிடணும். அதில் ரீஃபைண்ட் ஆயிலாவது நல்லெண்ணெயாவது எதுனா 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றி அதை ஊற்றும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதில் கொஞ்சம் சீரகம், கடுகு போட்டாச்சு. போட்டுட்டு இதை ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பிறகு இது சீரகமும் வெந்தயம், கடுகு கொஞ்சம் போல் தூள் பண்ணி வச்சுக்கிறாங்க ஊறுகாய்க்கு போடுறதுக்கு மேலே. அப்படியே எண்ணெய், நல்லெண்ணெய் அப்படியே நல்லா வதங்கி வரணும். அது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் இந்த எண்ணெய் பாருங்கள், அப்படியே இந்த எண்ணெய் கட்டிக்கணும். நல்லா இது நல்லா இது ஒரு வாரமானா கூட கெட்டு போகும். நல்லாயிருக்கும். வெங்காயம் போடாத பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி தொக்கு சூப்பராக.